வணக்கம் மக்களே, நான் உங்க பாலா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்சியில இருந்து ஒரு 72 கிலோமீட்டர் தூரத்திலையும் துறையூர்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்திலையும் அமைஞ்சிருக்கக்கூடிய புளியஞ்சோலைக்கு தான் வந்திருக்கோம். கோடை காலங்கள்ல மற்ற ஊர்ல இருக்கவங்கலாம் எப்படி ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னு போறாங்களோ அதே மாதிரி இந்த திருச்சி நாமக்கல் இந்த பகுதிகளை சேர்ந்தவங்க எல்லாம் கோடை காலத்துல வந்து என்ஜாய் பண்றதுக்கான ஒரு பிளேஸ் தான் இந்த புளியஞ்சோலை. இந்த புளியஞ்சோலை கொல்லிமலை பள்ளத்தாக்கில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன வன கிராமம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 30 குடும்பங்கள் வசிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. நீங்க புளியஞ்சோலை போறீங்க அப்படின்னா புளியஞ்சோலை பஸ் ஸ்டாண்டு இறங்கின உடனே அங்க வந்து சின்ன ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும். அந்த ஹோட்டல்ஸ்ல போயிட்டு சிக்கனு, வாத்துக்கறி இது மாதிரி நிறைய சமைச்சிருப்பாங்க. ஒரு சில நேரம் கப்பு கிடைக்கும், ஒரு சில நேரம் கிடைக்காது. நீங்க அப்படி வாத்துக்கறி, சிக்கன் இதெல்லாம் ட்ரை பண்ற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அந்த கடையில போய் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா நீங்க குளிச்சுட்டு வரதுக்குள்ள அவங்களே சமைச்சு வச்சிருவாங்க. இந்த புளியஞ்சோலையில இருக்கக்கூடிய தண்ணீர்ல எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல ஆகாய கங்கையில இருந்து வழியக்கூடிய அந்த மூலிகை நீர் தான் கீழே வந்து இந்த புளியஞ்சோலையில கலந்துருக்கு. போற வழியிலே பாத்தீங்க அப்படின்னா சின்னதா ஒரு சிவலிங்கம் இருக்கு. அந்த சிவலிங்கத்தை வணங்கிட்டு நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். மே மாசம் ஸ்டார்டிங்ல இருந்தே இங்க வந்து எப்போதும் தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளும் அதை நம்பிதான் போனோம். ஆனா அந்த அளவுக்கு தண்ணி இல்ல. ஒரு சில இடங்கள்ல வந்து தண்ணி நிறைய இருக்கு, ஒரு சில இடங்கள்ல ரொம்பவே கம்மியா வத்தி போய் இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய மழையெல்லாம் பெஞ்சதுனால தண்ணி அதிகமா போகுதுன்றாங்க. அதனால இப்ப போறதுக்கு வந்து அளவு கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்க போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மே மந்த் எண்டுக்கு அப்புறமா போங்க. ஏன்னா இப்ப மழை வேற நிறைய பெய்யறதுனால உள்ள அலோவ் பண்றது கிடையாது. சோ எப்படியும் இந்த மந்த் எண்டுக்குள்ள மழை நின்றும், அதோட உள்ள போறதுக்கும் அலோவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க அப்படி போற மாதிரி இருந்தீங்கன்னா அங்க உள்ள அலோவ் பண்றாங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க. எங்களுக்கு இந்த புளியஞ்சோலையில தண்ணி எங்க இருக்கு அப்படின்றத தேடி போறதே ஒரு பெரிய அட்வென்ச்சரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நாங்க போன இடம் எல்லாமே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன நீர்த்தேக்கங்களா அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியா தான் இருந்துச்சு. பெருசா ஒன்னும் ஆழம் இருக்கிற மாதிரி எந்த இடமும் கிடைக்கல எங்களுக்கு. ஃபைனலா கழுத்தளவு தண்ணியில குளிக்கிற மாதிரி ஒரு இடம் நமக்கு கிடைச்சிச்சு. அந்த இடம் தான் இந்த இடம். இந்த புளியஞ்சோலை நீர்வீழ்ச்சி வந்து கப்பிள்ஸா போறவங்களை காட்டிலும் ஃப்ரெண்ட்ஸா, கேங்கா, பசங்களா போறவங்களுக்கு வந்து செம்ம ஸ்பாட் அப்படின்னே சொல்லலாம். நல்லா ஜாலியா அரட்டை அடிச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு வரலாம். ஆகாய கங்கையில இருந்து வரக்கூடிய அந்த மூலிகை தண்ணீரா இருக்கிறதுனால இந்த தண்ணியில குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா அப்படி பாடியே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா எனர்ஜெட்டிக்கா இருந்துச்சு. நாங்க போன டைம்ல அதிகமா தண்ணி இல்லாதனால நாங்க தேடி தேடி இவ்வளவு தூரம் வந்து இந்த இடத்த கண்டுபிடிச்சோம். இதே நீங்க மே மந்த் எண்டுக்கு அப்புறம் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா பக்கத்திலே வந்து நிறைய தண்ணி இருக்கக்கூடிய பிளேஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்க போன மாதிரி அன்பிளான்டு ட்ரிப்பா இல்லாம கொஞ்சம் பிளான் பண்ணி இந்த இடத்துல தண்ணி இருக்கா, இப்ப தண்ணி ஃப்ளோவா வருதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா.